வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்தித்திருக்கின்றோம். யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் இரவு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்ட பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் என்ற அதாவது 54 வயதுடைய ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில குறித்த நபரும் 56 வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில இன்றைய தினம் காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டு இருக்கின்றார். இது குறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்துல நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகின்றேன் என்றும் இரவு மூவர் வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டார்கள். அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றிருக்கின்றார்கள். பின்னர் அதிகாலை 3 மணி அளவில் நான் கட்டினை அவிழ்த்து விட்டு வெளியே பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார். இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்துல திருப்தி அடையாத யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை தற்போது தீவிரமாக முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள்.